நீங்கள் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா குழைய வெந்ததும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுண்டைக்காயை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி சுண்டைக்காய் நிறம் மாதிரி வந்த உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வரும்போது 2 பச்சை மிளகாயை கீறி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததும் கருவேப்பிலை சேர்த்து இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பே தோற்றுரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.